வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா. எல்லாருமே இப்போ கருப்பு படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம சூர்யா அண்ணாவோட எல்லா சீன்ஸும் மாசாக இருக்குது. கத்தி கூப்பிட்டு நம்ம சூர்யா அண்ணாவை பார்க்குற மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸ் படத்தில் நிறையவே இருக்குது. மாசுக்கு மாசுன்னு சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி. அதுலேயும் குறிப்பாக நம்ம சூர்யா அண்ணாவோட கெட்டப், நம்ம சிங்கம் படத்தில் நம்ம சூர்யா அண்ணா வரக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும், லியோ படத்தில் இருக்கிற ஒரு காட்சியாக இருக்கட்டும், அஜித்தை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு காட்சியாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கருப்பு கெட்டப்பில் கருப்பனா நம்ம சூர்யா அண்ணா நடந்து வந்து ஆடி பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட யாருடா அந்த மனுஷன் கருப்பு கெட்டப்பில் வராரு, ஒருவேளை கார்த்தி அண்ணா தான் அந்த கருப்பன் கெட்டப்பில் வருவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தான் எல்லாருமே படத்தை பார்த்தோம், நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படத்தில் கருப்பனாக வந்தது நம்ம சூர்யா அண்ணா தான். கெட்டப்லேயும் சரி, அவர் நடந்ததாக இருக்கட்டும், ஆடின ஆட்டமாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த கருப்பன் கெட்டப்பில் பேக்ரவுண்டில் வரக்கூடிய ரெட் கலர் அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய காமெடியான பஞ்ச் டயலாக்கான எல்லா வசனங்களுமே பக்காவாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் கூட நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட கிரிக்கெட்டில் கமெண்ட்ஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி ஒரு சீன்லாம் வந்துச்சு. ஸோ படத்தில் ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். அழுக வைக்கிறதுக்கான நிறைய சீன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாசான எலமெண்ட்ஸ் படத்தோட செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க எமோஷ்னலாக தான் இருக்குது. நிறைய பேர் அழுவாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் படத்தில் ஒரு கருப்பன் வந்து ஒரு பெண்ணோட கேஸை எடுத்து வாதாடு பண்ணுற மாதிரி, அதுக்கு எதிராக நடக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய எல்லா சம்பவங்களாக இருக்கட்டும் படத்தில் சூப்பராக இருக்குது. படத்தில் சின்ன ஒரு மைனஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் முழுசாக படம் பார்க்கும்போது பக்காவாக ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காரு. ஸோ ஏபிசி சென்டர் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் ஃபேமிலியோடு வந்து படத்தை பார்க்குறதுக்கு ஒரு தரமான படமாக இந்த கருப்பு படம் எடுத்திருக்காரு. ஸோ படம் வேறு லெவலில் இருக்குது. இப்போவே நிறைய இடங்களில் படத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஆர்ஜே பாலாஜி படத்தை பார்த்தவொடனே படம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேயே நின்று அழுது ஆர்ப்பாட்டமாக கத்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாருமே அங்கே பார்க்க வந்தாங்க. ஸோ படம் வேறு லெவலில் இருக்குது. இதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ எல்லோரும் படத்தை பார்த்துட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு டே தான். செகண்ட் டே, தேர்ட் டேன்னு படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.